ஓஎஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது தொலைபேசி இணைப்பில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இருக்கிறார். அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் திரவியம். சார், இப்ப இந்த அதிமுக தலைவர்கள் டெல்லி சந்திப்புக்கு பிறகு அதிமுகவுக்குள்ள இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன விதமான கருத்துக்கள் அங்க நிலவுது தலைவர்களுக்குள்ள, அதுக்கு அடுத்த கட்ட நிர்வாகிகள் இருக்கிறாங்களா, அவர்களுக்குள்ள என்ன பேச்சுக்கள் நடக்குது? அங்க நடந்த பேச்சுவார்த்தை அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதிமுகவுக்குள்ள என்ன நடக்குது இந்த சந்திப்புக்கு அப்புறம்? அதாவது பரஸ்பர நம்பிக்கையின்மை பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்குது. அதனால மீண்டும் அதிமுகவை மக்களவை தேர்தலில் கூட்டணி போகல என்பதற்காக சட்டமன்ற தேர்தல் தங்களுக்கு முக்கியம் இல்லைன்னு மோடி பழி வாங்கி விடுவாரோ என்ற அச்சம் அதிமுக தலைவர்கள் மத்தியில நிகழ்கிறது. அதுக்காகத்தான் அதிமுக பாஜக கூட்டணி வேண்டாம் என்று கருதக்கூடிய சிபி சண்முகம் போன்றவர்களையும் கூட்டிக் கொண்டு போய் அமித்ஷாவிடம் பேசிக் கொண்டு வந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இதுவரை அவர் பாஜகவுடன் கூட்டணி தான் என்று எந்த முடிவும் அவர் இதுவரை கூறவில்லை. காரணம், பாஜக அதிமுக கூட்டணி சீட்டு தகராறுகள் தான் இதுவரை முடிந்துள்ளது. இப்பொழுதும் பாஜக சார்பாக மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதிமுக செல்வாக்கை இழந்து விட்டார்கள், இது மக்களவை தேர்தல், அதனால் வாக்கு குறைந்தது என்று கூற முடியாது. அதிமுக முதலில் ஆட்சிக்கு வந்த புதுச்சேரியில் 4வது இடம் அதிமுக போனது மட்டுமில்லாமல் நாம் தமிழர் என்ற மாநில கட்சியை விட கீழாக அவர்கள் வாக்கெடுத்துள்ளார்கள். அந்த வகையில் பாராளுமன்ற தேர்தல் என்றால் அவர்கள் ஏன் ஒரு மாநில கட்சியான நாம் தமிழரை விடவும் கீழே போக வேண்டும் என்ற கேள்வியை டெல்லி பாஜக தலைமையிடம் எழுப்பியுள்ளார். அதுபோல் விளவங்கோடு சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக 4வது இடம் போய் 3% வாக்குகள் மட்டுமே பெற்றுள்ளது. இது ஏன் அவர்கள் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக விளவங்கோடு தொகுதியில் 18% வாக்குகளை பெற்றிருப்பார்கள். 1980ஆம் ஆண்டு மக்களவை தேர்தல் நடந்த போது அதிமுக படுதோல்வி அடைந்தது. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் 2 எம்பியை தான் வெற்றி பெற்றார். ஆனால் அங்கு திருவட்டார் விளவங்கோடுக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவட்டார் தொகுதியில் அதிமுக கூட்டணி வேட்பாளர் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் கேமச்சந்திரன் நாயர் வெற்றி பெற்றார். ஒரு மக்கள் தொண்டர் அவர் வெற்றி பெற்றார். ஆனால் இப்பொழுது அதிமுக விளவங்கோடு சட்டமன்ற தேர்தல் தோல்வி அடைந்தது மட்டுமல்லாமல் நாம் தமிழரை விட கீழாக 4வது இடம் போனது ஏன் என்பதையும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை, அவருடைய ஒற்றை தலைமை என்பது பெரிய அளவுக்கு அதிமுகவை பலகீனப்படுத்தி உள்ளது என்பது அண்ணாமலையின் வாதம். அது மட்டுமல்ல, விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கிலும் நிற்காதது அதிமுகவும் பலகீனப்படுத்தி விட்டது, அது நாம் தமிழர் சீமானை வளர்த்துள்ளது என்ற கருத்தையும் அண்ணாமலை டெல்லி தலைமையிடம் கூறியுள்ளார். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக சொன்னால் என்டிஏ எடுத்த 18% வாக்குகளும் திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் என்று பாராளுமன்ற தேர்தலில் மோடி தலைமைக்கு எடுத்த வாக்குகள். இந்த வாக்குகள் ஸ்டாலின் இருக்கிறது, எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பும் இந்த வாக்காளர்களிடம் இருப்பதால் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் என்று கூறினால் ஏற்கனவே ஈரோடு கிழக்கில் பெரியார் வெர்சஸ் அடையாளங்கள், திராவிட கட்சி வெர்சஸ் தமிழ் தேசியம், ஸ்டாலின் வெர்சஸ் சீமான் என்ற கருத்தை களத்தில் இருந்து உருவாக்கியுள்ள சீமானுக்கு ஆதரவாக களத்தில் வராமல் ஓடிய எடப்பாடி பழனிசாமி பலவீனப்படுவார். இந்த 18% என்டிஏ வாக்குகளில் பெரும்பகுதி சீமானுக்கும் ஒரு பகுதி முக ஸ்டாலினுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது பொருந்தா கூட்டணி ஆகிவிடும், நட்பாகிவிடும். இந்த கூட்டணி சரியாக வராது. எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தினால் மோடி பிரதமர் என்ற தேர்தலில் மோடியை ஏமாற்றி சென்ற எடப்பாடி பழனிசாமியை எடப்பாடி முதல்வரின் போது பாஜக ஆதரவு வாக்காளர்கள் 18% என்டிஏ வாக்காளர்கள் வாக்களிக்க மாட்டார்கள். குறிப்பாக இவர்கள் பெரும்பாலும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்று தான் இறக்கும் தருவாயிலும் 35 to 40% மக்கள் ஆதரவை பெற்றிருந்த பெருந்தலைவர் காமராஜரின் ஆதரவு குடும்பங்களைச் சேர்ந்த வாரிசுகள், அவர்கள் தேசிய எண்ணம் கொண்டவர்கள். அவர்கள் எடப்பாடி பழனிசாமி என்றால் வேண்டாம், திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம் என்ற எண்ணத்தில் செயல்படுவார்கள். எனவே எடப்பாடி பழனிசாமி முதல்வராக சொன்னார், அது 2029 மக்களவை தேர்தலிலும் மிகப்பெரிய பின்னடைவை பாஜகவுக்கு ஏற்படுத்தும். பாஜக 3 முறை தமிழகத்தில் தோற்ற பாஜக 4வது முறை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பையும் அது மோடிக்கு மீண்டும் பிரதமர் வாய்ப்பையும் அது பால்படுத்தும் என்ற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்துவது எந்த வகையில் பாஜகவுக்கு இல்ல. நீங்க இப்ப சொல்றீங்க சார், இப்ப அடுத்த 2029 தேர்தலுக்கு பின்னாடி ஏற்பது இப்போதும் கூட தமிழ்நாட்டில இருந்து பிஜேபியில இருந்து யாரும் இல்ல, எந்த இடமும் கிடைக்கல பிஜேபிக்கு இந்த 3வது மோடி 3.0லையும் கூட. ஆனா அமித்ஷா அவர்கள் பேசுகின்ற பொழுது என்ன சொல்றாரு, அதிமுகவோட நடந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது, தொடங்கியாச்சு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான அந்த
வேலைகள் தொடங்கி கொண்டிருக்கிறது கூட்டணி பேச்சுவார்த்தைகள் சொல்லி அவர் பேசுறாரு. அப்படி பேசுகின்ற பொழுது இப்ப அண்ணாமலையோட பேச்சு அங்க எடுபடவில்லை அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. இல்ல நீங்க இது அவசரப்பட்டு இதுல முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணாமலை தமிழக பாஜகவில் ஒரு முக்கிய சக்தி. அவரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த களத்தை பாஜக எடப்பாடியை முன்னிறுத்தி சந்திக்கும் என்றால் 18% வாக்குகளும் கண்டிப்பாக அது சிதறும். அதன் பெரும்பகுதி சீமானுக்கு போகும். களத்தில் இருக்கக்கூடிய சீமான் தினகரனையும் கமலஹாசனையும் களத்திற்கு வராதவர்களை தலையினப்படுத்தி 1% 8% உயர்ந்தது போல் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியை 20% பலகீனப்படுத்தி சீமான் மேலும் ஒரு உயர்வு அடைவார். அது மட்டுமல்ல, இந்தியின் 18% வாக்குகளிலும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்று அண்ணாமலை எடுத்த வாக்கில் திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் என்ற வாக்குகள் சீமான் பக்கம் போகும் என்ற கருத்தை அண்ணாமலை தெளிவாக கூறியிருக்கிறார். அமித்ஷா தான் முடிவெடுக்க வேண்டும். அமித்ஷா 20% வாக்கெடுத்த எடப்பாடிக்கு ஒரு மதிப்பை கொடுக்கிறார் என்பது 100% உண்மை. அந்த மதிப்பை கொடுப்பதனால் தான் அழைத்து பேசியிருக்கிறார். அதிமுக தலைவர்களை அழைத்து பேசியிருக்கிறார். இது மறுக்கவோ மறைக்கவோ முடியாத உண்மை. ஆனால் மாநில தலைவர் களத்தில் இருந்து அரசியல் செய்யக்கூடியவர். தமிழகத்தின் கள நிலவரத்தை நன்கு தெரிந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக சொன்னால் அர்த்தமெட்டிக்காக வரக்கூடிய 38% வாக்கில் 30% வாக்கு கூட வராது. அது பொருந்தா கூட்டணியாக போய்விடும். எலித்தவளை நட்பாக மாறிவிடும் என்பதுதான் கூறியுள்ளார். குறிப்பாக நாடார்கள், முக்குலத்தோர், வன்னியர் அல்லாதார், கொங்கு வேளாளர் அல்லாதவர்கள் அந்த அணிக்கு எதிராக போவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிற என்ற கருத்தையை அவர் முன்னெடுத்துள்ளார். குறிப்பாக விக்கிரவாண்டி களத்தில் எடப்பாடி பழனிசாமி டாக்டர் ராமதாஸின் எழுச்சியை கண்டு பயந்து ஓடியது வன்னியர் அல்லாதவர்கள் மத்தியில் அவர் இமேஜை பால்படுத்தி உள்ளது. அதுபோல் ஈரோடு கிழக்கில் எடப்பாடி பழனிசாமி கண்டஸ்ட் பண்ணி இருந்தால் அது சீமானுக்கும் அவருக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் மிக குறைவாக இருந்திருக்கும். அதை தவிர்க்கவே அவர் தேர்தல் களத்தில் இல்லை. ஆகவே சீமான் ஒரு கள அரசியலில் மக்களோடு நிற்பவர். எடப்பாடி பழனிசாமி சுயநல அரசியல் பண்ணுகிறார் என்ற எண்ணம் மக்கள் மத்தியில், குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் உள்ள கொங்கு வேளாளர் அல்லாத மத்தியில் ஏற்பட்டு உள்ளது என்ற கருத்தையும் அண்ணாமலை கூறியுள்ளார். நிச்சயமா. இப்ப நிறைவா ஒருவேளை இப்போ அண்ணாமலை மாற்றம் குறித்த செய்திகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது, மாற்றப்படுவார் அப்படின்னு சொல்லி. அப்படி நிகழ்ந்தால் யாருக்கு அது அடுத்த தலைவருக்கான வாய்ப்பு யாருக்கு இருக்கும் நீங்க கணிக்கிறீங்க? அண்ணாமலை மாற்றப்படுவார் என்ற தகவல் வந்து கொண்டிருக்கிறது உண்மைதான். அண்ணாமலையை எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தினால் நான் தலைவராக தொடர முடியாது என்ற கருத்தையே கூறியுள்ளார். அடுத்த தலைவர் யார் என்பது பாஜகவினர் அதற்கான கேள்வியை இப்ப எழவில்லை என்பதுதான் உண்மை. மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.